ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். பாஜகவின் ஆணை கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி என்று பேசியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். உதயநிதி ஸ்டாலின் அளந்து பேசியிருக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உதயநிதி துணை முதல்வராக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்ததை மறந்ததே நன்றி மறந்து பேசுவது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் மே 4 நடந்தது என்ன? உடைத்து பேசிய மாணிக்கம் தாக்கூர். ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போது தோத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவுடைய கண்ட்ரோலோட சேர்ந்து பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வெளியில சொல்லாம இருந்தோம். இதுக்காகத்தான் நாங்கள் அவங்கள்ட்ட போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல, 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த தகவல் திமுக சார்பிலிருந்து உங்களுக்கு வந்துச்சா இல்லை நம்பகமான வட்டத்திலிருந்து வந்துச்சு? திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கிறது பிஜேபி யாரை பேச சொல்லியிருந்தாங்களோ பிஜேபியிலிருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் என்னன்னா, பிஜேபி 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. கனெக்டிங் கால் போட்ட உடனே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கனெக்டிங் கால் ஆயிடுச்சு. 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதே தான் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்கலாம். இதே தகவலை திரு நம்ம சண்முகம் விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு மாலையில தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்னாரு. அவர் எப்ப பேசினாரு கேளுங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் நான் விழுப்புரத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அமைச்சர் பேசினாரு சொன்னார். இதுதான் உண்மை. என்னன்னா, இவர்கள் பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராகக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான் டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்க திமுக அடியிலிருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒண்ணு தான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்னா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில, அதனாலதான் அலக்க வச்சது. இது எல்லாத்தையும் என்னன்னா, நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னாரு டெல்லியில என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னாரு, அதுக்கடுத்து சண்முகம் சொன்னாரு, அதுக்கடுத்து கடைசியா ஐஎம்எல்லுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல் ஆயிடுச்சு. என்னன்னா, இதுக்கப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு மிக விரைவில் வந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷன்ல ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்ல இவங்களுடைய 22 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் உட்காருவாங்களா? நடுவில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபிக்கு ஆதரவு. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படப்படுது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளா திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி என்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர்.
டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றன. உதயநிதி ஸ்டாலின் அளந்து பேசியிருக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கனெக்டிங் கால் போட்டது பாஜக என்றும் மாணிக்கம் தாக்கூர் எம்பி பேசியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க தோளில் சுமந்த கட்சி காங்கிரஸ் என்றும் உதயநிதி துணை முதல்வராக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்ததை மறந்ததே நன்றி மறந்து பேசுவது என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தற்போது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவின் ஆணைக்கிணங்க தான் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? காங்கிரஸை பொறுத்தளவுல தேர்தலுக்கு முன்பே தவேகாவை காட்டி பேரம் பேசி பேரரசியல்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு ராஜ்யசபாவும் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட பெற்றாங்க. அதுல தவேகாவுடன் கூட்டணி போகணுமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி போகணுமாங்கிறதுல மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போகணுங்கிற அடிப்படையில் செயல்பட்டாங்க. அவங்க கருத்து அதுல ஈடுபட்டது. அதற்கு பிறகு தவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்த சூழ்நிலையில ஸ்டாலின் முதல்வர்னு தேர்தல் களம் சந்தித்த 13 எம்எல்ஏக்கள்ல 8 பேர் இப்பொழுது அவங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, சிபிஎம், சிபிஐ அவங்க இப்போ விஜய் தலைமையிலான தவேகா அரசை ஆதரித்தாலும் அவர்கள் நன்றி உணர்வோடு தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பார்த்து நன்றி தெரிவித்தார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கூட அதுல நன்றி தெரிவிக்கக்கூடிய எண்ணமே இல்லாம தாங்கள் ஸ்டாலின் முதல்வர் என்று சொல்லி 5 பேர் வெற்றி பெற்றோம் என்பதை கூட மறந்து போய் அவர்கள் இந்த 8 பேருக்குள்ள நன்றி உணர்வு காங்கிரஸோட 5 பேர்களுக்கு இல்லை. ராகுல் காந்தியை பொறுத்தளவில் இந்தியா ஃபுல்லா இதே அரசியலை தான் பண்ணி கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் சொன்ன மாதிரி ஒட்டுண்ணி பாரசைட் ஆகத்தான் அவர் தன்னுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பீகார் என்றாலும் சரி, தமிழ்நாடு என்றாலும் சரி, அந்த வகையில் தான் தமிழ்நாட்டின் முடிவை ஸ்டாலினுக்கு எதிராக அவர்கள் செய்த இந்த அரசியல் சதியை புரிந்து கொண்டதனால்தான் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைய தினம் அகிலேஷ் யாதவ் அலர்ட் இருக்கிறார். இவர்கள் செய்யக்கூடிய எல்லா அரசியல் முறைகேடுகளுக்கும் சந்தர்ப்பவாதத்திற்கும் பதவி வெறிக்கும் இவர்கள் கூறக்கூடிய ஒரே கருத்து பாஜக என்று. இப்படி இந்தியா முழுவதும் காங்கிரஸ்காரர்கள் தங்களுடைய நம்பிக்கை துரோகம், நாணயமற்ற செயல், அதிகார பசி இவற்றிற்காக அவர்கள் பாஜகவை முறையற்ற முறையில் குறை கூறியதனால்தான் இன்றைய தினம் 3 முறை மோடி இந்தியாவில் பாஜக தலைமையிலான ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் எட்டி இருக்கிறார். அதுபோல் இப்பொழுதும் இவர்களுடைய சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறிக்கு மோடியையும் பாஜகவையும் குறை கூறுவது இவருக்கு வழக்கமாக இருக்கிறது. மக்கள் நீண்ட காலம் இவர்களுடைய பதவி வெறிக்காக பாஜகவை கூறுகிறார்கள் என்பதை மறந்து பாஜக எதிர்ப்பில் இருக்க மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் தேவையற்ற முறையில் பாஜக என்று கூறுவது, தங்களுடைய பதவி வெறிக்கு பாஜகவை பலியாக கூறுவது காங்கிரசின் வாடிக்கை. அதைத்தான் மாணிக் தாக்கூர் செய்திருக்கிறார். அதே வேளையில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள், நான் 2 முறை வெற்றி பெற்றுள்ளேன், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவில் வெற்றி பெற்றுள்ளேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறப்பான கட்சி என்ற கருத்தையும் மாணிக் தாக்கூர் கருத்துக்கு எதிராக அவர் அருகிலே இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக பாஜக மீது தேவையற்ற குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் என்றே கருத வேண்டும். அந்த குற்றச்சாட்டு கூறும் தன்மையிலும் காங்கிரசுக்குள் அகில இந்திய அளவிலும் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே என்றும், தமிழ்நாட்டில் கார்த்திக் சிதம்பரம், மாணிக் தாக்கூர் என்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த வகையில் வெளிப்படப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.